டேக் ஒன் வழங்கும் சிங் இன் த ரேல் ஸ்பான்சர்ட் பை அம்மா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் சுவையின் சொர்க்கம். ஒரு மியூசிஷியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரையுமே பயங்கரமா பாதிச்சிருப்பாரு. பிரேக்கப்னு வந்துட்டா போதும் தலைமை ஏர்ல வச்சு வாசிப்பான் பியானோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நிறைய நண்பர்கள்ட்ட கூட சொல்லுவேன், நீங்க என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அறிவுக்கு வந்து மியூசிக் தயாரிக்க தெரியும், மனசுக்கு தான் மியூசிக் என்ஜாய் பண்ண தெரியும். நம்ம வாழற இந்த டைமோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும் மியூசிக். நம்ம நல்லா பாட்டு பண்ணாலுமே நம்மளை தாண்டி நிறைய விஷயம் அந்த படத்துக்கு கரெக்டா நடந்தாதான் அந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. அது நம்ம கையில இல்ல. இந்த 10 வருஷத்துல ஆனா என்ன துளி கூட விட்டு கொடுக்காம என்னோட இந்த ஜேர்னில நான் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் மியூசிக். நேரம் எங்க போகுமோ நீயும் நானும் பேசினா, வார்த்தை தீந்து போகுமோ உன் பார்வை பேசினா, உன்னை விட ஒரு புனிதமேது உலகிலே சிந்து மல்லியா மனசுல மணக்கிற நீ. இன்னைக்கு வந்து இது கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, he is one of my favorite music director. அதுவும் 2014 அவரோட 10 years in music industry as a music director வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவரோட சாங்ஸ் எல்லாம் இவர் பாடும்போது சரி, இல்லை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போதும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த உள்ள டீப்பாக நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கும். அதை நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என் கூட இன்னைக்கு ஷான் ரோல்டன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஹாய், வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. as I already said, I'm a big fan of you and 10 years வந்து as a music director கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. How do you feel about it? Surely a very ரொம்ப கஷ்டமான ஜர்னி தான் நினைக்கிறேன். ஓகே. ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம முயற்சி பண்றது வந்து புது விஷயம். ஏன்னா இப்ப பொதுவா ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்தாலே ஒரு 4 படம் பண்ணோம், அப்புறம் அங்க போயிடணும், அப்புறம் இங்க போயிடணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நான் இசையமைக்கிறது இல்லை. எனக்கு என்னன்னா இந்த டைம் இருக்குல்ல, நம்ம வாழற இந்த டைமோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும் மியூசிக். ஓகே. ஸோ அதனால இந்த 10 வருஷத்துல ஆனா என்ன துளி கூட விட்டு கொடுக்காம என்னோட இந்த ஜேர்னில நான் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இசை ரசிகர்கள், நம்மளோட ஃபேன்ஸ். அவங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இட் இஸ் ஆஸ்கிங் டூ மச் ஆஃப் தெம் தான். ஏன்னா இப்ப நிறைய பேர் சூப்பரா மியூசிக் பண்றாங்க, எத்தனையோ பேர் ரொம்ப டேலண்டடா இருக்காங்க, எல்லாருமே புதுசு புதுசா யோசிக்கிறாங்க, நல்லா பாட்டு பண்றாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடத்த மனசுல கொடுத்து நம்மளை ரசிக்கிறதுன்றது நம்ம ப்ரிவிலேஜ். ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். கண்டிப்பா. அண்ட் 2024 பொறுத்த வரைக்கும் it has been a great year. எப்படி அந்த 10 years decade முடியுதோ, it has been a great year for you. Starting from வடக்குப்பட்டி ராமசாமியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு லவ்வரா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், everything was so good. Everything turns out to be good. ஆக்சுவலி அதெல்லாம் எப்படி இருந்தது, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணிட்டீங்க? அது வந்து ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஒரு படத்துக்கு நம்ம நல்ல பாட்டு, சில படத்துக்கு நல்ல பாட்டு பண்ணியிருக்கோம். லக்கி மேன்ல வந்து ஒரு பாட்டு நான் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. 2 பாட்டு அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு வந்து தொட்டு தழுவும் தென்றலேன்னு ஒரு பாட்டு. ஓகே. அதுக்கப்புறம் எதுதான் இங்க சந்தோஷம், எதுதான் சந்தோஷம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்ஃபேக்ட் டைரக்டர்ஸுமே காரணம். அதுல வந்து பாலாஜியுமே எழுதினார், டைரக்டருமே கூட. பட் என்னமோ தெரியல, அந்த பாட்டு நம்ம எதிர்பார்த்த வரவேற்பு அடையல. ஸோ சம்டைம்ஸ் அதுவும் நடக்கிறது உண்டு. ரகுதாத்தால வந்து அருகே வா கண்மணியேன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் பெருசா பண்ணணும்னு நினைச்சோம், நல்லா பண்ணிச்சே, பட் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்றதும் இருந்தது. ஸோ ஹிட் ஆர் மிஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம நல்லா பாட்டு பண்ணாலுமே நம்மளை தாண்டி நிறைய விஷயம் அந்த படத்துக்கு கரெக்டா நடந்தாதான் அந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. அது நம்ம கையில இல்ல, அது ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஸோ அதனால காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பா. உங்களை பார்த்த ஒரு டவுட் நான் கேட்கணும், ரொம்ப நாளாவே வெயிட் பண்றேன். எழுதா கதையோவா இருக்கட்டும், இல்ல வரவே ஆசைவா இருக்கட்டும், 2 இடத்துலயுமே பர்டிகுலர் லைன்ல ஒரு பாஸ் இருக்கும், ஒரு சைலன்ஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம்னா, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, மியூசிக் பேசாத இடத்துல கூட மௌனம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை எப்படி கிராக் பண்ணீங்க? ஆக்சுவலி ஹவு டஸ் இட் ஹேப்பன்? அந்த எழுதா கதையோக்கா இருக்கட்டும், ஆசை ஒரு வேக்கா, மௌனத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே நிறுத்திடணும், அவ்வளவுதான். ஸோ மௌனம் வந்து என்னன்னா, அதை நான் ஒரு பெரிய விஷயமா உருட்ட விரும்பல, உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா சைலன்ஸ் ஹஸ் டாட் மீ லாட் ஆக்சுவலி. லைக் நான் வந்து நிறைய நண்பர்கள்ட்ட கூட சொல்லுவேன், நீங்க என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க.
எதுவுமே பண்ணாம இருந்தா பிடிக்கும், ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். நான் Okay. சும்மா வந்திருப்பேன், என் ஒய்ஃப் கேட்பாங்க எங்க வெளில போலாமா, ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுமா, சும்மா கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சும்மா உட்காடுறோமா இன்னைக்கு அப்படின்னா, சும்மா உட்கார்றதே சீன் அஸ் அ பேட் திங் தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி சைலன்ஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஃபார் மீ. ஸோ அது பாட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு நினைப்பேன். இளையராஜா சார் பாட்டில் நிறைய அப்படி இருக்கும். நிறைய இடத்துல பாட்டு பிரேக் ஆயிட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு வரும் பாட்டு. ஆமா. ஸோ அதை நம்ம சாதாரண விஷயம் நினைக்கிறோம், ஆனா கரெக்டான இடத்துல சத்தம் இல்லைன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு என் கண்மணி என் காதல்னு ஒரு பாட்டு, அந்த பஸ்ஸில் வர சாங், அங்க ஒரு பாஸ் எல்லாம் வச்சு அது நிறைய விஷயங்கள் எனக்கு ரிமெம்பர் பண்ணுச்சு. அதே மாதிரி வந்து எழுதா கதையோ, எனக்கு எல்லாருமே தேன் சுடுறதே சொல்றது உண்டு, பட் எழுதா கதையோ டிரான்சிஷன் ஃபேஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான்காலியில வந்து எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன், எண்டில் ஒரு போர்ஷன் வரும், அதாவது காதலான காதலின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸ், அந்த செகண்ட் வெர்ஷன்ஸ் how does make you feel actually? ஸோ தான் இல்லைம்மா, நாங்காலே ஆக்சுவலி எங்களுக்கு பண்ணி முடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு அது வந்து ஓகே மாதிரி ஒரு மாடர்ன் கிளாசிக் ஜோன்ல வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா see the problem with touching going into the day அந்த 80s ஏரியாக்குள்ளேயே நம்ம பூர முடியாது விஷுவலா. ஓகே. எனக்கு வந்து இளையராஜா சார்கிட்ட பிடிச்ச ஈராவே அதுதான். அந்த 80sல அவர் அந்த இளையநிலா, அந்த கிட்டார், ட்ரம்ஸ், பேஸ் லைன் அதை அடிச்சுக்கவே முடியாது. எல்லா ஏரியாலையும் பூந்து கலக்கிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு இளைஞனா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு த பெஸ்ட் ஈரா ஐ வுட் டிஃபைன் அஸ் தட். அவரோட அந்த சிட்டி மியூசிக் வாட் எவர். சரி, அந்த மாதிரி பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் அந்த மாதிரி நிறைய மற்ற பாட்டுலாம் பண்ணி வச்சிருக்கேன் சிலது. ஓகே. சும்மா அந்த ஒரு மேத் இருக்குல்ல, அந்த இலக்கணத்தை கையில எடுத்தா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். அண்ட் ஹீட், ஸோ அதுல என்னென்ன வெரைட்டியும் பாசிபிள். லைக் வந்து இப்போ ஒரு பேஸ் லைன் இடம் இருக்கும் பாட்டுல, ட்ரம்மர்னா ட்ரம்மர் ஒரு ரோல் வாசிக்கலாம். ஸோ அந்த சங்கீத மேகம்ல டிக்கு 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 டிக்குன்னு ஒரு ரோல் வரும். ஆமா. ஸோ இட் மீன்ஸ் யூ கேன் யூஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யூ கேன் கிவ் ஆக்சுவலி லைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் பார்ட்ஸ் வந்து மியூசிஷியன்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அதுல. அது ஒரு உலகம்னு வைங்களேன், அது ஒரு யூனிவர்ஸ் ஆஃப் மேக்கிங் சாங்ஸ். ஓகே. ஸோ அதுல வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஆனால் அது கண்டெம்பரரியாகவும் இருக்கணும், இந்த காலத்து பாட்டாகவும் இருக்கணும்ல. ஸோ அது வந்து அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று கேட்டாரு விநாயக், இந்த பாட்டை வந்து கொஞ்சம் எண்டில் திரும்ப யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், வேற லிரிக் கூட நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி போனா அவசர அவசரமா ஒரு அரை நாள்ல பண்ணோம் அது. அந்த எண்டு சரி, அந்த நடந்து போயிட்டு அவங்க முடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதாவது அந்த எல்லாம் ஆட்டோல எல்லாம் சுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியில இவங்க நடந்து போய் ஒரு கான்வர்சேஷன்ல பட முடியும். ஆமா. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு இந்த பிஃபோர் த சன்செட் மாதிரி படத்துல எல்லாம் அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல எண்ட் ஆற ஃபீல் வேணும் அப்படின்னு சொன்னாரு. Then we thought I thought okay, அது வந்து வேற லிரிக், ஏன்னா நாங்காலின்னு வர முடியாது அங்க. ஆமா. ஸோ அது வந்து ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் சீரியஸான நோட்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். works so much for me. And இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போ உங்களுக்கு நீங்க பாடுற பாடலா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வாசிச்சு பாடுற பாடலா இருந்தாலும் அதோட லிரிக் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி அமையுது. ஸோ ஐ வாண்ட் நோ, அந்த மியூசிக் டைரக்டராகவே சொல்லுங்க, ஒரு பாட்டு ரொம்ப பெரிய இம்பாக்ட் உள்ள கிரியேட் பண்றதுக்கு தேவை ஒரு லிரிக்ஸா இல்ல வந்து ஒரு மியூசிக்கா? வாட்? இல்ல, ரெண்டுமே இன்செப்பரபிள் தான். நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது மோகன்ராஜன் எப்படின்னா, நான் நினைக்கிறத அவர் சொல்லிடுவாரு. ஓகே. அவர் ஏதாவது நினைச்சாருன்னு எனக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தரோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது அதுலேருந்து சரி பியூட்டிலேருந்து தான் ஆர்ட் வரணும். இப்போ வந்து ஒருத்தர் சார் லிரிசிஸ்ட் வந்துட்டார் சார், ஒரு 2 பல்லவி ஆப்ஷன் கொடுங்க, இப்படியெல்லாம் நாங்கள் வேலையே பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகே. இந்த ஆப்ஷன் கொடுக்கறது, அப்புறம் வந்து வார்த்தை பிடிக்கிறது, மீன் பிடிக்கிற மாதிரி வார்த்தை பிடிக்க முடியாது. ஓகே. அது வந்து ஒரு மாதிரி 2 பேரோட உரையாடல்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த பாட்டு வரணும். இந்த பாட்டுல எல்லாம் என் வார்த்தை எப்படி இருக்குன்னா, எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் பிகமிங் த சாங்ஸ் ரியலி. ஓகே. என்ன இன்னும் ஞாபகம் இருக்கு, அவர் வந்து முதல்ல வந்து நாகாலி பாட்டோட பல்லவியில ஒரு கெட்ட வார்த்தை இருந்தது. ஓகே. அது பாடமா வந்துருச்சு அப்படியே. ஏதோ ஒரு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ வந்துருச்சு, அதை சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் விநாயக், ஐயா நீங்க அந்த மாதிரி வார்த்தை போட்டு பாடினீங்க. ஸோ பண்ணும்போது சரி ஓகே, பல்லவி எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த நேரம் எங்க போகுமோ நீயும் நானும் பேசுனா, வார்த்தை தீர்ந்து போகுமோ பார்வை பேசுனா, இது வந்து ஒரு கிளாசிக் லிரிக்ஸ். பட் இட் டசன்ட் டேக் a PhD in Tamil to write this. Anybody can write it. ஆனா எல்லாரும் நான் எழுதிருக்கலாமேடா, இதை நான் எழுதிருப்பேன்டா இந்த லைன் அப்படின்னு சொன்னா நம்ம எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் எழுதினாரு மோகன்ராஜன்.
ஸோ அவருக்குமே அந்த ஒரு இடத்த கொடுத்தா அவரா இருக்க விட்டா இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. ஸோ அதனால அதுக்கு வந்து டைரக்டரும் ஒத்துழைக்கணும். ஏன்னா இப்போ ப்ரொடியூசர்ல இருந்து இப்போ யுவராஜ் வந்து இந்த $1 million பிக்சர்ஸோட ப்ரொடியூசர், அவருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு எங்க எல்லாருக்குமே. ஸோ இட்ஸ் சிம்பிளி ஒரு டெசிக்னேஷன் கிடையாது. வி டோன்ட் ஹோல்ட் அ பொசிஷன் அண்ட் சே ப்ரொடியூசருக்கு பாட்டு கேட்டாரு கொடுத்தோம், அப்படி கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான எஃபர்ட். தட்ஸ் ஸோ அதனால அது ஒரு கொலாபரேஷன்ன்றது தான் இதோட ஸ்பிரிட். ஓகே, அதுலதான் இந்த லிரிக்ஸ் அப்போ அதனாலதான் லிரிக் இப்போ இன்னும் சில அடுத்து நாங்க பண்ண போற சில பாடல்கள்லாம் லிரிக்ஸ் பயங்கரமா, அதாவது நான் கேட்டேன் வர ஆசை ஒரு வரைக்கும் மேல என்ன நீங்க எழுத போறீங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் நான் நிறைய இடத்துல பார்த்தது பிரேக்கப்னு வந்துட்டா போதும் தலைமை ஏர்ல வச்சு வாசிப்பான் பியானோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் நிறையவே பார்த்தேன். ஆக்சுவலி இட் மேக்ஸ் மீ ஃபீல் தட் வே. எனக்கு இந்த 2024 நான் அந்த எல்லா பாடல்களோடையும் அதிகமா கனெக்ட் பண்ணிக்க என்னால முடிஞ்சுது. உண்மையாலுமே சொல்லுங்க, அந்த ஃபீல் எங்க இருந்து எடுக்கிறீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, அது எங்க இருந்து தான் வருது? இல்ல நான் எங்க இருந்துமே எடுக்கல. உண்மையா சொல்ல போனா நம்மள ஒரு இசை பாதிச்சிருக்கு, நம்ம உள்ள இருக்கு. நான் ஒண்ணு என்ன நான் நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். பொதுவாவே இசை அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அறிவு ஜாஸ்தியாருன்னு சொல்லக்கூடாது, நம்ம அறிவாளின்னு நம்ம ஏமாந்துட்டோம்னு வைங்க, நம்மளுக்கு எல்லாம் எல்லா கார்ட்ஸும் தெரியுது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எழுதுறோம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் என்ன வேணா நம்மளால பண்ண முடியுது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அப்பதான் பிரச்சனை வரும். ஏன்னா அப்ப எது சாதாரணம், எது பயங்கரம், எது சூப்பர், எது கம்மி அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்காலின்னு ஒரு டைரக்டர் போய் நான் பாடுறேன்னு வைங்களேன், என்னங்க பாட்டு இது அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நம்ம அந்த ஷேமை நினைக்காம அந்த ஐடியால பிலீவ் பண்ணோம். புரியுது. ஏன்னா அறிவுக்கு வந்து மியூசிக் தயாரிக்க தெரியும், மனசுக்கு தான் மியூசிக் என்ஜாய் பண்ண தெரியும். ஸோ அதை ரீடைன் பண்றது தான் ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. ஸோ ஐ ஸ்டில் வெரி மச் லிவ் ஃப்ரம் த ஹார்ட். அறிவோட பிரச்சனை எல்லாம் இருந்தது நடுவில், நம்ம பெரிய அறிவாளின்னு காட்டணும்னு ஒரு பாட்டு போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கும் வந்தது. பட் இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு சாட்சியா எல்லாருமே நம்ம இருக்க சமகாலத்திலே நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராஜா சாரா இருக்கட்டும், MSV சார், although they are immensely talented musically, there is nothing under the sky they can do. ரஹ்மான் சாரா இருக்கட்டும், ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு மனசுல இருந்து தான் அவங்க மியூசிக் பண்றதா நான் பாக்குறேன். புரியுது. அறிவுல இருந்து அவங்க மியூசிக் பண்ணல. சோ அப்ப அது எனக்கு வந்து கன்விக்ஷன் இனஃபா இருக்கு. ஓகே, நம்ம மனசையே ஃபாலோ பண்ணுவோம், அறிவு தேவனை யூஸ் பண்ணிக்கலாம், பட் மனசுல இருந்து தான் நம்ம ஒரு கிரியேஷனை நம்ம பண்ணணும். கண்டிப்பானா நீங்க பேசும்போது நிறைய இடத்துல வந்து ராஜா சாரோட சாங்ஸா இருக்கட்டும், ராஜா சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கிறீங்க, அவரோட இம்பாக்ட் உங்களுக்குள்ள நிறைய இருக்குன்னு. யாருக்கு இல்ல இம்பாக்ட்? இந்த தமிழ்நாட்டுல பிறந்த யாருக்காவது இல்லாம இருக்குமா? அவர் எல்லாரையுமே பயங்கரமா பாதிச்சிருப்பாரு, வெதர் கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி. ஓகே, இளையராஜா சாரோட மியூசிக் வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்குள்ள நம்ம டிஎன்ஏலே இருக்கு, அது எங்கேயோ. ஸோ பிறந்தல இருந்து எப்படியோ நம்மள அவர் பாதிச்சிருக்காரு. அது தெய்வீகமான இசை நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் லவ் பாட்டு போடலாம், இப்ப தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டினா அது கூட போடலாம். ஆனா அவர் இயங்குற இடம் வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஈகோ இல்லாத ஒரு கிரியேட்டரா தான் நான் அவரை பாக்குறேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா ஈகோயிஸ்டிக்கா ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த பாட்டுலாம் நிக்காது ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கும் அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட ஃபீல் கொடுக்குது. நான்லாம் ஒரு 1000 வாட்டி கேட்ட பாட்டை 1001வது தடவை கேட்டா கூட அதே ஃபீல் போரே அடிக்க மாட்டேங்குது. ஓகே, அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் தட்ஸ் டைம்லெஸ் இஸ் இன்சைட் ஹிம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மியூசிஷியன்ஸ்க்கு. கண்டிப்பா. ஒரு மியூசிஷியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ராஜா சார் மாதிரி இருக்கணும். வந்து 80 வயசுல உட்கார்றாரு, ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. 80 வயசுலலாம் நம்ம உயிரோட இருப்போமானே தெரியாது. அவர் உட்காந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு, சிம்பனி எழுதுறாரு, கண்டக்ட் பண்றாரு. ஆமா, இதை விட என்ன ஒருத்தர் இன்ஸ்பைரிங்கா இருக்கு? யங்ஸ்டர்ஸ்க்கே நான் சொல்றேன், யார மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவர மாதிரி தானே இருக்கணும். கண்டிப்பா. 80 வயசுல போய் பிபி செக் பண்ணிக்கல. அவரு எழுந்து ஸ்டுடியோக்கு வராரு, என்னாச்சு பாட்டு என்னப்பா அப்படின்னா நல்ல வார்த்தை பெசகாம பேசுறாரு. such an inspiring guy, no? Like you should grow old like this. கண்டிப்பா. everybody at least we can hope. நம்ம அவராக முடியாது, பட் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு டீச்சரா தான் நான் அவரை பார்க்கறேன் ஆக்சுவலா. கண்டிப்பா. அண்ட் 2024 உங்களுக்கு பெஸ்டா வந்து 2025 what are the upcoming projects? என்னெல்லாம் போயிட்டு? என்னுடைய படங்கள் எப்பயுமே ஒண்ணு கிளியரா இருக்கும், நல்ல கதை அம்சம் இருக்கிற படங்களா இருக்கும், ஆடியன்ஸை ஏமாத்தாத படமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணி ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் பண்ற மாதிரி படமா இருக்கும். எல்லா படமே அப்படிதான் முடிஞ்ச வரைக்கும். இப்போ ரீசெண்டா லப்பர்பந்த் அந்த ஒரு விஷயத்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்ச ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு.
ஸோ அந்த மாதிரி சில படங்கள் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் வந்து இப்போ சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க, ரொம்ப அது பேசப்பட்டது ஆக்சுவலா. டைட்டில் கிளிம்ஸாவே வெளியே வருது. ரொம்ப ரொம்ப லைக் அஃப்கோர்ஸ் நம்ம நல்லா போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அகெயின் சசிகுமார் சார், சிம்ரன் மேம், $1 million பிக்சர்ஸ், நிறைய நல்ல குட் வைப்ரேஷன்ஸ் ஆர் கமிங் டுகெதர். அகெயின் மோகன்ராஜன் மொத்த அத்தனை பாட்டையும் அவர் தான் எழுதுறாரு இந்த படத்துல. ஸோ ஒரு 6 பாட்டு இருக்கு படத்துல. எல்லாமே ரொம்ப முக்கியமான பாடல்களா இருக்கும் நான் நம்புறேன். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம். அப்புறம் இந்த கப்புள் ஆஃப் மோர் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பா ஒரு பெரிய படம் இந்த வருஷம் இருக்கும். we are so happy. அதாவது 2024 எப்படி உங்களுக்கு ஒரு மேசிவ் இயரா அமைஞ்சதோ அதே மாதிரி 2025 உங்களுக்கு அமையணும் எங்க சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. அன்புக்கு இன்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ. வணக்கம், நான் ஷான் ரோல்டன் பேசுறேன். சிங் இன் த ரெயில் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் டேக் ஒன் தமிழ் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இன்டர்வியூவை. ட்ரெயினில் அப்படியே பாடிக்கிட்டே பேசிக்கிட்டு ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி. டேக் ஒன் வழங்கும் சிங் இன் த ரயில் ஸ்பான்சர்ட் பை அம்மா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், சுவையின் சொர்க்கம்.